வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக அரசு போக்குவரத்து கழகங்களில் வந்திருக்க வேலை வாய்ப்பு செய்திகளை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். மக்களே, நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தமிழக அரசு போக்குவரத்து கழகங்களை பல்வேறு விதமான நேர்காணலில் முறைகேடுகள் அப்படின்ட்டு நிறைய பேர் சொல்லிகிட்டு இருக்காங்க. நேர்காணல் எந்த அளவுக்கு உண்மையாக நடந்தது, எல்லாருக்குமே குழப்பங்கள் தான் இருக்கிறதுங்க. ஸோ சரியான நேர்காணலில் எல்லாருமே செலக்ட் ஆன பட்டியலை ஏன் இவ்வளவு நாளாக வெளியிடலை? ஸோ நேர்காணல்கள் அக்டோபர் 22ஆம் தேதி தீபாவளியிலேருந்து ஒரு 2 நாள்லேயே முடிச்சுட்டாங்க நேர்காணலை. ஆனால் இன்னும் ஏன் செலெக்ஷன் பட்டியலை வெளியிடல, யாருக்குமே அப்பாயின்மெண்ட் லெட்ரு வீடுக்கு வரல அப்படின்ட்டு நிறைய பேர் நிறைய விதமான பதில்களை சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ பதிவு. சில முக்கியமான தகவல்கள் இந்த வீடியோவில் இருக்குங்க. நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தில் டிரைவர், கண்டக்டர் இந்த பணியிடங்களை நிரப்புறதுக்காகவே கடந்த ஆண்டுலேருந்து இந்த ஆண்டு வரத்துக்கு நிறைய பேர் தேர்வு செஞ்சுட்டே தான் இருந்தாங்க. அதில் டெஸ்ட் எல்லாமே வச்சுட்டு தேர்வு நடைபெற்று பிறகு நேரடி நேர்காணல் செய்முறை தேர்வு அதில் பாஸ் பண்ணவங்களுக்கு அதையும் வைத்தார்கள். செய்முறை தேர்வு முடிக்கப்பட்டு ஏன் இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் பணி நியமனத்திற்கு அவர்களுக்கு வாய்ப்பே கொடுக்கல அப்படின்றது குழப்பமாக தான் இருக்குது. ஸோ நேர்காணலில் நிறைய பேருக்கு நிறைய விதமாக இன்னும் சந்தேகம் தான் இருக்குங்க. போக்குவரத்து கழகத்தில் டிரைவர், கண்டக்டர் இந்த பணியிடங்களை சேர்ந்து நிரப்பலாம். ஸோ டிரைவர் கம் கண்டக்டர் இந்த பணியிடங்களை மட்டுமே நிரப்பலாம் அப்படின்ற மாதிரி கோரிக்கை நிறைய பேர் வச்சதுனால டிஎன்எஸ்டிசி சார்பாக அதை மட்டுமே எடுத்தாங்க. அதுக்கப்புறம் டிரைவர் கம் கண்டக்டர் வேண்டாம், டிரைவர் தனியாக கண்டக்டர் தனியாக எடுங்க அப்படின்ட்டு நிறைய ஆஸ்பிரன்ஸ் எல்லாமே அமைச்சர்கிட்ட முறையிட்டு இனிவரும் காலங்களில் அடுத்த ஆண்டுக்கு உண்டான நோட்டிஃபிகேஷன் டிரைவர் தனியாக கண்டக்டர் தனியாக மட்டும்தான் எடுக்கப்படும் அப்படின்றத குறிப்பிட்டு சொல்லிட்டாங்க. ஸோ டிரைவர் தனியாக கண்டக்டர் தனியாக அப்படி நம்ம பார்க்குறப்ப இந்த 2026 நோட்டிஃபிகேஷனில் டிரைவர் தனியாக கண்டக்டர் தனியாக இருப்பாங்க அப்படின்றத நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ இதில் அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இன்னொரு விஷயம், சென்ற இந்த டைம் நடந்து முடிந்த செய்முறை தேர்வுடைய முடிவுகள் இன்னும் வெளியாகலை. ஸோ இதோடைய முடிவுகளை இந்த வாரம் இறுதி, இந்த நவம்பர் மாதம் முதல் வாரத்தில் வெளியிட்டுருவாங்க அப்படின்றது எதிர்பார்க்கப்படுதுங்க. ஸோ டிஎன்எஸ்டிசியில் உங்களுடைய அப்பாயின்மெண்ட் லெட்டர் விரைவில் வரும். ஸோ உடனடியாக உங்களுடைய சான்றிதழ்களை எடுத்து தயாராக வைத்து கொள்ளுங்கள். அப்புறம் பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் உங்கள்கிட்ட கேட்பாங்க, இன்சூரன்ஸ் டீட்டெயில் உங்கள்கிட்ட கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்கள்கிட்ட கேட்பாங்க. அது எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி நீங்கள் அடுத்த ஆண்டுக்கான பணி நியமனத்தில் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். நண்பர்களே, தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தில் புதிய காலி பணியிடங்கள் வர இருக்குது. 2026 புதிய டிரைவர் தனியாக கண்டக்டர் தனியாக இந்த நோட்டிஃபிகேஷனை வெளியிட போகிறாங்க. ஸோ டிரைவர் தனியாக கண்டக்டர் தனியாக எடுக்கிறதுக்கு நீங்கள் உங்களை தயார்படுத்தி கொள்ளுங்கள். ஸோ டிஎன்எஸ்டிசியில் இன்னும் டிரைவிங் லைசன்ஸ், கண்டக்டர் லைசன்ஸ் வாங்காமல் இருந்தீங்கன்னா அருகாமையில் இருக்கிற ஆர்டிஓ அலுவலகத்தை அணுகி டிரைவிங் லைசன்ஸ் மற்றும் கண்டக்டர் லைசன்ஸை உடனடியாக பெற்று வைத்து கொள்ளுங்கள். தமிழக அரசு போக்குவரத்து துறை சம்பந்தமான செய்திகள் அனைத்தையும் உடனுக்குடன் நீங்கள் பெறணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.